ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம கொஞ்சம் தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவரை அடியாலை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. என்ன பேச நீ சுத்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே மீ ஸ்தோத்திர கேட்கிற ஒவ்வொருக்கும் செவிகளை இருதயத்தை தேவ திறந்து கொடுங்க, சிந்தைகளை திறந்து கொடுங்க. தடைகளை உடைக்கிற ஆவியானவர் நீதாமே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு முடிவுன்னு வரும் பொழுது அந்த முடிவை காண நாம இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த முடிவை பார்க்கறதுக்கு நாம் இருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தொடங்கினாரு, அதே போல அவர் நேர்த்தியா முடிச்சாரு. எதை முடிச்சாருன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் என்ன பாருங்க, எதை நம்ம இயேசு கிறிஸ்து முடிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆரம்பிப்பாங்க, ஆனா அதை நேர்த்தியா என்ன பண்ண மாட்டாங்கன்னா முடிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய அடிச்சுவடிகளை நீங்க பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. ஆமென். உண்மையாவே யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நேர்த்தியா அதை செய்து முடிப்பார்கள். அல்லேலூயா. ஆரம்பிப்பது சுலபம், ஆனா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஈஸியா ஆரம்பிப்போம். ஐயோ இது முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேதனையோட கஷ்டத்தோட பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும் போது வேலையாகட்டும், படிப்பாகட்டும், இல்லை குடும்ப பொறுப்பாகட்டும், எந்த ஒரு காரியமானாலும் அதை முடிக்கும் போது அதை நேர்த்தியா முடிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்த நோக்கத்தை ஈஸியா அவர் என்ன பண்ணாரு, முடிச்சாரு. ஈஸியான்றதுடைய எதுக்கு அவர் ஈஸியா முடிச்சாருன்னா, என் பிதாவுடைய அந்த வல்லமையினால அவர் என்ன பண்ணாரு, ஈஸியா முடிச்சாரு. ஹல்லேலூயா. அவர் பல பாடுகள் பட்டார் தான், பல கஷ்டங்கள் பட்டார் தான். ஆனா பட்டாலும் முடிவு என்பது அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஆமென். அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 4:34. எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் அவரை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே அவருடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன முடிச்சாருனாக்கா, அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். ஒரு கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம், ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதா ஒரு சித்தத்தை சொல்லி அனுப்புறாரு, அந்த சித்தத்தை அவர் என்ன பண்றாரு, செய்து முடிக்கிறாரு. நாமெல்லாம் அவரோட சித்தத்தை செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நார்மலா சொல்றோம், சபையை கூடுதலா விட்டு விடாதிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து பிதா சொல்லி அனுப்பின எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணாரா, நேர்த்தியா செய்து முடித்தார். அவருடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணாரா, செய்து முடித்தார். முதலாவது அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:17. அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்றது அவருடைய சித்தம் என்ன. முதலாவது சொன்ன, எதற்காக இயேசு கிறிஸ்து எதை முடித்தார் என்று சொல்லி சொன்ன, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பிதாவுடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணாரா, முடிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தூங்குறீங்களா? அல்லேலூயா. அதுதான். அல்லேலூயா. பாருங்க, பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தாரு. பிற்பாடு பார்த்தாக்கா என்ன சித்தம் அவருன்னு கேட்டாக்கா, அவர் இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை வாங்கி தரணும். அதுதான் பிதாவுடைய சித்தம். அதை செய்து முடிக்கும்படியா இந்த உலகத்துல வந்தாரு. அதை நேர்த்தியா என்ன பண்ணாரு, செய்து முடித்தார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதவசன பவுல் அழகா எழுதி இருக்கிறார் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார். ஹல்லேலூயா. அததான் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன போராட்டம்னு கேட்டாக்கா, தேவன் வசனம் சொல்லுது, உலகத்திலே உனக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் ஜெயித்துக் கொள்வா என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணா, உலகத்துல இயேசு கிறிஸ்து போராட்டம் இல்லாம இருந்துச்சா? பாடுகள் இல்லாம இருந்ததா? அவர் 100% தெய்வமாகவும் இருந்தாரு, 100% அவர் மனிதனாகவும் என்ன பண்ணாரு? உலகத்துல வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. நம்மள போல அவருக்கு அழ வந்துச்சு, நம்மள போல அவருக்கு பசி உண்டாயிச்சு, நம்மள போல அவருக்கு தாகம் உண்டாச்சு. நம்மள போலவே அவர் என்ன பண்ணாரு? மனுஷனாவே இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? நல்ல போராட்டத்தை போராடினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிதா சொல்லுகிற அந்த சித்தத்தை செய்வதற்கு அநேக போராட்டங்கள் வரும், அநேக தடைகள் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் மீறி நம்ம நிக்கிறோம். பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்ன சித்தத்தை நம்ம செய்யறோம். பாத்தீங்களா? அங்கதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அங்கதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். நான் இன்னைக்கு மதியம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஒரு சில பேர். நைட்டு ஒரு சகோதரி வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பயங்கர தடை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர தடைன்னு சொன்னாங்க. தடை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல? பேக் அடிக்கல. ஹல்லேலூயா. எடுத்த காரியத்தை நம்ம என்ன பண்ண? வெற்றியா முடிக்கணும். அங்கதான் இயேசு கிறிஸ்து நிப்பாரு, அங்கதான் தேவன் செயல்படுவாரு. ஆமென். தேவன் முடிச்சாருல்ல, அவருடைய பிள்ளைகள் நாம முடிக்கணும்ல. அததான் தேவன் சொல்ற, என்னுடைய அடிச்சுவடுகளை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், மாதிரியா வைத்து போகிறேன்னு சொல்றாரு. எப்படி? மாதிரியாக வைத்து போகிறாராம். எந்த ஒரு நீங்க கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட வந்த புதுசுல சபை கொடுத்து எல்லாத்துக்கும் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, முதல்ல வருவாங்க, பாட்டு பாடுறது என்னமோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி மாசம் போக 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 என்ன சொன்னாங்க? பழைய குருடி கதுவை திரடின்ற மாதிரி என்ன பண்ணாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆளே காணாது போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆளே காணாது போயிடுவாங்க. அப்படி இருக்க கூடாது நம்ம ஜீவியம். வசனம் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ என்று சொல்லி பவுல் எழுதுறாரு பாருங்க. அந்த ஜனங்களை, கலாத்தியர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல முடிக்க போறீங்களோ? இப்ப அவரு கேட்டதை தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஹல்லேலூயா. ஆவியில ஆரம்பம் பண்ணிருக்கீங்களா? ஆவியில தான் முடிக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம ஆவியில ஆரம்பம் பண்ணினா ஆவியில தான் முடிக்கணும். மாம்சத்துல ஒரு வேளை நம்ம முடிக்க போறோம்னாக்கா நம்ம தேவனுக்குள்ள இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்குள்ள இருக்க முடியாது. அப்ப ஒண்ணு யோசிச்சுக்கங்க, தேவனுக்குள்ள நீங்க எப்படி வர்றீங்களோ, ஆரம்பத்துல ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம குறைவா தான் இருக்கிறோம். ஒரு குறைவு இருந்தா முடிவு இருக்குமா? அதுல இருக்காது. தேவன் ஒரு முடிவு நமக்கு வாழ்க்கைக்கு வேணும்னா நம்ம எல்லாவற்றிலும் நிறைவா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிற அந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணினா எதுல தான் முடிக்கணும்? ஆவியில தான் முடிக்கணும். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இதுவரை அவங்க மரித்த நாட்கள் வரையும் உன்னை குறித்து இன்னொருத்தர் சாட்சி சொல்லுவாங்க, உன்னை குறித்து இன்னொருவர் சாட்சி சொல்லுவாங்க. நம்முடைய கிறிஸ்துவோட வாழ்க்கையில மட்டும்தான் இருக்காது. வேற எந்த ஒரு ரிலிஜனுடைய டெத்துக்கு போய் பாருங்க, அது இருக்காது. கிறிஸ்துவோடைய டெத்துல தான் அது இருக்கு. சாட்சின்னு ஒரு பகுதியை கொடுத்து சாட்சி சொல்ல வைப்பாங்க. ஏன் கேட்டா, நீ எந்த இடத்துல என்ன செய்தா என்று சொல்லி உன் முடிவுல தான் தெரியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பேசும்போது ஏன் முடிவில் எத்தனையோ வார்த்தைகள் பேசினார் இல்லையா? எத்தனையோ வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து பேசினாரு. எல்லாம் என்ன கவனிங்க, எத்தனையோ வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து. ஆனா சிலுவையில பேசின அந்த கடைசியில வருகிற வார்த்தையை மட்டும் இந்த வேலையில நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
யாரா இருந்தாலும் மறுக்கிற தருவாயத்துல அவங்க பேசுற வார்த்தை கடைசி வரையும் மறக்காது. ஆமே. சில பேர் சொல்லுவாங்க, அம்மா அவங்க சாவர நிலைமையில என் மடியில தான் உயிர் போச்சு. சில பேர்லாம் பெரியவங்களாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அம்மா யார் மடி மேலே உயிர் போதோ அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் என்ன வார்த்தை சொல்லி செத்தாங்க? அந்த பிள்ளை மேலேயே அடிச்சுக்கிச்சு. அந்த பிள்ளையா தான் கேட்டாங்க, இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, அவங்க இதை தான் பேசுனாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தை மட்டும் அவங்க வாழ்ந்த 53 வருஷம் 60 வருஷம் அவங்க வாழ்ந்த நாட்கள் எல்லா வார்த்தைகளும் மறந்து போயிடும். ஆனா கடைசியில பேசுறோம் பத்தியா, நம்ம முடிவுக்கு வருகிற அந்த வார்த்தை மாத்திரம் யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் அது மறந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பேசின அந்த சிலுவையில் அவர் மரிக்கிற தருவாயில பேசின அந்த வார்த்தை மாத்திரம் ஏன் நம்ம இந்த நாட்கள்ல பேசி கொண்டிருக்கிறோம்னா இதுதான் காரணம். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆவியில ஆரம்பம் பண்ணினாரு, அவர் ஆவியில என்ன பண்ணாரு? முடித்தாரு. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் பின்னாடி போய் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் முதல்ல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தனோ அது போல இப்ப இருக்கிறனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லவே இல்லை. கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். கர்த்தர் அதை தான் வெளிப்படுத்துகிறார். ஆமென். நீ எப்படி ஆண்ட சமூகத்துல முதல் ரட்சிக்கப்பட்டியோ, எந்த அன்பை தேவன் மேல வைத்தியோ அதே அன்பை நீ கடைசி வரையும் வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப முடிவு வரையும் கடைசி வரையும் தேவனுக்காக உண்மையா நிற்பீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம் நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பிரச்சனை வந்தோம் கொஞ்சம் போராட்டம் வந்தோம் நம்ம என்ன பண்றோம்? பேக் அடிச்சிடுறது. அல்லேலூயா. அத கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்றது கிடையாது, விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. அவர் விரும்புகிற ஒரே நோக்கம், அவர் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அது கடைசி வரை நீ மறிக்க போற பத்தியா, அந்த கடைசி வரை அதே அன்பு அவருக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார். அததான் பவுல் சொன்னாரு, நான் ஓட்டத்தை முடிச்சேன். பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாரு. பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதுனால அவர் தைரியமா சொல்றாரு, நான் ஓட்டத்தை ஜெயமா முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். நம்மளால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம், பவுலும் மனுஷன் தானே, அவர் நம்மளை காட்டில பாடுகளை சகித்தவர், நம்மளை காட்டில பாடுகளை அனுபவித்தவர் அவர். அப்ப அவர் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கும் போது நம்மளால முடிக்க முடியாதா? ஒரு தலைவலி வந்துட்டா, ஒரு கால் வலி வந்துட்டா, ஒரு ஜுரம் வந்துட்டா ஏசப்பா என்ன சொல்லிட்டு போறது? தூஷிச்சுட்டு போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கூட நம்ம என்ன பண்றது கிடையாது, நிற்கிறது கிடையாது. தேவன் அதை விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. அப்ப நீ எதை ஆரம்பிக்கிறியோ அதுல என்ன பண்ண, நம்ம சரியா முடிக்கணும். ஆனா ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய முடிவுல தான் ஒண்ணு ஆரம்பமாச்சு. அல்லேலூயா. எல்லாரும் முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம நினைப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஆனா அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆரம்பமாச்சு. என்ன ஆரம்பம்னா, அதற்கு பிற்பாடு தான் என்ன பண்ணாங்கன்னா சீஷர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். ஒரு கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. அவர் முடிச்சதுக்கு பிற்பாடு தான் சீஷர்கள் எழுப்பினார்கள். அதுவரை ஏசப்பா கூட என்ன பண்ணாங்க, கூடவே போறாங்க. அவர் சாதாரண பேசுற வார்த்தை கூட ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. என்ன பேசுற ஆண்டவரே, ஊமைகளா பேசுறீங்களே, எனக்கு புரியவே இல்லைன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பா முடிச்சிட்டு போனதுக்கு பிற்பாடு அவங்கள ஆண்டவர் வல்லமை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட முடிவில சீஷர்களுடைய ஆரம்பம் இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு தேவன் உன்னை என்ன சீஷர்களா தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய முடிவில நாம என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும். நம்ம முடிக்க போறோம். ஒரு லெட்டர்ஸ் எழுதிட்டே இருக்கிறோம்னா லாஸ்ட் முடிக்க போறோம். முடிச்ச உடனே என்ன வைப்போம், டாட் வைப்போம். அது படிச்சவங்களுக்கு எழுதுறவங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு என்ன அர்த்தம்னா இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், என்ன தெரியுங்களா, நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி வச்சுதான் ஆரம்பிப்போம். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது அந்த பேனாவுடைய ஊக்கு வைக்கும் போது ஒரு புள்ளி விழும் அதுல. அல்லேலூயா. அந்த புள்ளில இருந்து தான் ஆரம்பம். ஒரு கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. ஏன் சொன்னாக்கா அந்த ஆரம்ப புள்ளியில இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அததான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த உலகத்துல வரும்போது நம்ம எல்லாரும் எப்படி வரோம்? அழுதுட்டே வருவோம். ஆமா தானே? பறக்கும்போது அழுதுச்சே வருவோம். ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அழ வச்சுட்டு போவோம். அல்லேலூயா.
நான் யோசிச்சேன் நேற்று நைட்டு உட்காந்துருக்கும் போது, ஆமாம்ல ஒரு குழந்தை அழலைன்னா அந்த குழந்தைய போட்டு முதுகுல டப்பா டப்பா டப்பான்னு அடிப்பாங்க. அது அழுதாதான் அது நார்மலா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அது அழலைன்னாக்கா அது எதுக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா ஆரம்பிக்க போகிற நாம ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணோம், அழுது ஒப்பு கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல அழுது இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய கண்ணீர் எல்லாம் தலகாணியை கேட்டு பார்த்தால் தெரியும். என்னுடைய தலகாணி எல்லாம் நனைந்து மறுபடியும் வெயில வச்சு நான் காய வச்சு மறுபடியும் என் தலைக்கு கொண்டு வந்தது எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் நம்ம அழுது இருக்கிறோம். ஆமென். அது உன்னுடைய ஆரம்பம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவு உன்னுடைய ஆரம்பம். இன்னும் நீ முடிக்கல, இன்னுடைய உன பிரயாணம் தூரமா இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷத்தோட ஊழியத்தை முடிச்சிட்டாரு, நிறைவாய் முடித்தார். அல்லேலூயா. உனக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்னால சொல்ல முடியுமா நான் இத்தனை வயசு வரை நான் இருப்பேன்னு சொல்லிட்டு? 0 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா? 1வது வருஷம் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிடுறோம். நான் இத்தனை வருஷம் இருப்பேன்னு முன்னாடி பர்த்டே கொண்டாடி சாக முடியுமா? நான் 50 வருஷம் தான் இருப்பேன், 60 வருஷம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க எங்க பக்கத்துல உட்கார வச்சு, நான் 62 வருஷம் தான் இருப்பேன்னு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. அது எப்படிங்க சாத்தியமாகும்? முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நான் இந்த டைம்ல செத்துருவேன், நான் இந்த நாள்ல செத்துருவேன் யாராச்சும் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அவர் பிறக்கும் போது அவர் எப்ப சாக போறாருன்னு எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அதை கண்டு கூட அவர் பயப்படாம அஞ்சாம அவர் என்ன பண்ணாரா, தேவன் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அததான் எதிர்பார்க்கிறார். உனக்கு என்ன சித்தம் கொடுத்திருக்கிறார் தேவன்? அல்லேலூயா. உனக்கு என்ன சித்தம் கொடுத்திருக்கிறார்? ஆமென். எபிரேயர் 3:14 எடுத்தவர்கள் வாசிங்க. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நம்ம எப்படி இருக்கணுமா, முடிவு பரியந்த வரையும் நான் வச்சிருக்கணும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு கடைசி வரையும்? ஒரு வீட்டுல சின்ன ஒரு உபத்திரம் வந்துட்டோம், மாமியார் திட்டுட்டோம், இல்ல தாய் தகப்பன் திட்டுட்டோம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் திட்டுட்டோம், இல்ல நம்ம ஹஸ்பண்ட் திட்டுட்டோம், உடனே நமக்கு என்ன ஆயிடுது, சோர்வு வந்துடுது, கலக்கம் வந்துடுது. நான்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா அப்ப ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எங்க அப்பா பயங்கர போராட்டம் பண்ணுவாங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா நாங்க நியூ இயர் அதுமா பயங்கர சண்டை நடக்கும் எங்க வீட்டுல, பயங்கர சண்டை. நாங்க என்ன பண்ண நினைச்சா என்ன பண்ணிடலாம், நின்றுட்டு வீட்டுல உட்காந்து இருக்கலாம். அடி தடி தான் நடக்கும், அங்க அடி தடி தான் நடக்கும். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா, தேவன் எங்கள் மைத்த வைத்த அந்த அன்பு இன்னும் அதிகமாக தவிர குறையவே குறையாது. அல்லேலூயா. அதுதான் நம்ம முடிவு பறிந்து வரை நிலை இருப்பது. ஆமென். ஆரம்பத்துல நம்ம என்ன நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறோமோ அதே நம்பிக்கை விசுவாசம் என்ன பண்ண கடைசி வரையும் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அததான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, என்ன நம்பிக்கை வச்சீங்க ஆரம்பத்துல? இயேசு கிறிஸ்து கிட்ட போனா எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கடைசி வரை சில சோதனைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும், சில போராட்டங்கள் வரதான் செய்யும். ஒரு சகோதரி நைட்டு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணுமா, கடைசி வரை நம்ம நிக்கிறோமான்னு பார்க்கணும். ஆனா அந்த சகோதரி என்ன பண்ணல, வரல. அந்த சகோதரி வரல, சொல்றதுக்கு மட்டும்தான் நாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. என்ன பண்ண, கடைசி வரை நம்ம பாப்பாரு ஆண்டவர். நான் ஆண்டவர் கிட்ட ஒரு சவால் வச்சிருக்கிறேன், 6 மணி வரையும் பாப்பா, எனக்கு இது கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரே அப்படின்னு வச்சிருக்காங்களாம். அல்லேலூயா. அது கிடைச்சிச்சு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரல. அப்ப தேவன் மேல வைத்த விசுவாசம் நம்பிக்கை என்ன ஆச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு யோசிங்க, நீ ஆரம்பத்துல என்ன விசுவாசம் வச்சியோ, என்ன நம்பிக்கை வச்சியோ தேவன் மேல, அதே விசுவாசமா நம்பிக்கையும் கடைசி வரையும் தேவன் மேல என்ன பண்ணும், வைக்கணும். உன்னுடைய மரணம் வருகிற வரையிலும்
அல்லேலூயா. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கடைசி வரையும் ஆண்டு சமூகத்துல போய் அங்க சிலுவையில் ஆண்டு அரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல கூட யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு. அவரு பார்த்த கல்ல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் அடிக்கிற சேவகர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களா, எனக்கு வலிக்குதுன்னா போய் என்ன பண்ணல, கேட்கல. கடைசி வரை எங்க தான் அவர் வச்சிருந்தாரு? யார்கிட்ட தான் கேட்டாருன்னா பிதாவிடத்துல தான் கேட்டாரு. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நமக்கு போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, நாம அதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம பாடுகளை பட்டாலும் அதை சகிச்சு நம்ம ஜெயிக்கணும்னா யார் இடத்துல போய் பலனை பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்துல தான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம முடிவு பரிந்து வரும் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முடிந்தது என்று தேவன் சொல்வதற்கான நோக்கம். அல்லேலூயா. அது என்ன நோக்கம்னு சொன்னாக்கா, தேவன் பிதா கொடுத்த வேலையை அவர் என்ன பண்ணாரு? சரியா செய்து முடித்தார். பிதா கொடுத்த வேலையை சரியா செய்து முடித்தார். எங்க விசுவாசிங்க கிட்ட நான் ஒரு வேலையை கொடுத்தா சரியா செய்வீங்க? எல்லாம் மூஞ்சி தொங்கிடுச்சு. நீங்க செய்வீங்க. ஒரு வாரம் தவறாம சர்ச்சுக்கு 8 மணிக்கு வரணும். இதான் உன் வேலை. அல்லேலூயா. பாருங்க, அப்படியே திரும்பிக்கும் மூஞ்சி, முகம் அப்படியே திரும்பிக்கும் பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வேலையை, கர்த்தருடைய வசனத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய சித்தம். இதை நீ செய்யணும் நமக்கு கொடுக்கும் போது அதை நம்ம செய்து முடிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவா சூப்பரா அவர் என்ன பண்ணாரா? செய்து முடித்தார். அல்லேலூயா. அடுத்ததா பார்த்தா அவர் என்ன முடித்தார்னு சொன்னாக்கா, அவர் பாவ பலியா, அல்லேலூயா, இந்த உலகத்தினுடைய பாவங்களை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த உலகத்துல வந்தார். இந்த மனுஷங்களுடைய இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, இப்ப கரண்ட்ல பிறக்கிறவங்க, இனிமே பிறக்கிற போறவங்க எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பலி அவர் மட்டும்தான். ஆமென். அதை நிறைவாய் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதை நிறைவா செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, நமக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். ஆத்மா பாரம் உனக்கு இருக்கு. நீ சுவிசேஷம் சொல்லலாம், உனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிதாவுடைய சித்தம் நீ அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு சாட்சியாய் நீ வாழணும்னு சொல்லி அவருடைய சித்தம். ஆமென். அப்ப அந்த வேலையை நம்ம சரியா செய்யறோமா, செய்து முடிப்போமா? நம்ம வருகிற நாட்கள்ல அதை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பை வாங்கி தரணும்னு சொல்லி பிதாவுடைய கட்டளை, அதை அவர் நிறைவா என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் முடித்து விட்டார். நாம என்ன செய்ய போறோம்? ஒருவருடைய முடிவில் தான் நம்ம என்ன பண்ண, இன்னொருத்தருடைய ஆரம்பிக்குது இல்லையா? நம்ம வீட்டில் கூட நம்ம இப்போ எங்கள் அப்பா இருக்கிறன்னு வச்சுங்க, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது யார் ஸ்டார்ட் ஆகும்? நாங்கள். அவர் இல்லைன்னா அவருக்கு அடுத்தது யாரு? அவர் கொஞ்ச நாள் இருப்பார். அவர் இருக்கிற வரை என்ன பண்ணுவாங்க? ஞானப்பிரகாசம் பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எங்கள் வீட்டுக்கார எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, அவர் சொன்னாங்க சரி ஓகே. இப்போ அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரையும் ராஜா விட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் இல்லாததுக்கு அப்புறம் மகிமதாசுக்கு ஒரு சன் தானே, மகிமதாசுடைய பிள்ளை அப்படிதான் ஆரம்பிக்கும். இவருடைய முடிவில இருந்து இவன் ஆரம்பம் இல்லையா? அப்ப ஒருத்தருடைய முடிவில இருந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறோம். உலகத்திலேயே அப்படிதான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் செய்ததை, அவர் பிதா கொடுத்ததை அவர் நிறைவா என்ன பண்ணாரு? செய்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த புள்ளியை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நாம எப்படி முடிக்க போகிறோம்? இப்ப நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரம்பிச்சிட்டோம். யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த புள்ளியில இருந்து என்ன பண்ணிருக்கிறோம்? ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து முடிச்சது போல நாம முடிப்போமா? அல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுக்கு நடுவுல நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் வரும், நிறைய பாடுகள் வரும், நிறைய ஏமாற்றங்கள் வரும். எல்லாம் வந்தாலும் இயேசு கிறிஸ்து படாத பாடா நம்ம பட்டிருக்கிறோம். நம்மள 2 கையில வச்சு ஆணி அடிச்சிருக்கிறாங்க, சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களா முதுகுல? இல்ல, அப்படிப்பட்ட பாடெல்லாம் நமக்கு இல்ல. ஆனா அவரே அதை தாங்கி முடித்தார் இல்லையா? ஆனா நமக்கு தேவன் துணையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பக்கபலமா இருக்கிறார். என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஆவியில தொடங்கினவர்கள் நீங்க ஆவியிலே முடிக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் பணியை நம்ம அவர் சரியா செய்து முடிச்சிட்டாரு.
நாம சரியா செய்து முடிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? சரியா செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. அததான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வேளையில நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வேளையில ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ஆவியில ஆரம்பம் பண்ணின நாங்கள் ஆவியிலே முடிக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட